पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய 1000 திருநாமங்களிலே 665வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது மகாதீரன் என்பது. ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டா அது ஐயோ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கேன்னு ஃபேஸ் பண்ணுவா சில பேர். சில பேர் ப்ராப்ளம் வந்தால் அது ஒரு ப்ளசண்ட் வாய்ப்பை தரக்கூடிய சான்ஸுன்னு சந்தோஷப்படும். நம்ம டேலண்ட்டை காண்பிக்கிறதுக்கு நல்ல சேலஞ்ச். அவர்கள் தான் தீரர்கள். அப்படி தலை சிறந்த யுத்தத்தில் கூட கூலாக இருந்து ஜெயிக்கக்கூடியவர்கள் மகாதீரர்கள். அதற்கு உதாரணம் யாருன்னா இங்கே திருவேங்கடமுடியான். அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறான், அர்ஜுனனையும் காப்பாற்றுறான். தன்னையும் காப்பாற்றி பாண்டவர்களையும் காப்பாற்றி அர்ஜுனனையும் காப்பாற்றணும். அர்ஜுனன் வெற்றி வீரனாக வரணும், கர்ணன் மாறணும். கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஃபைனல் வார், 17ஆம் நாள் போர். கர்ணன்கிட்ட ஒரு அஸ்திரம் இருக்கு. அந்த அஸ்திரம் பாம்பு அஸ்திரம், நாகாஸ்திரம். சாதாரணமாக நாக மந்திரத்தை சொல்லி அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவார்கள். அந்த மந்திரத்தின் வலிமையினால் அந்த பாம்பு அந்த அஸ்திரத்துக்குள்ளே புகுந்து எதிராளியை கடிக்கும், கடித்து அவர்களை மாள வைக்கும். ஆனால் கர்ணன்கிட்ட தானே ஓடி வந்து தக்ஷகனுடைய பிள்ளை, என்னை நீ ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனுடைய கழுத்தை நோக்கி குறி வச்சு அடி, நான் அர்ஜுனனை கொல்லும் பொழுது நீ ஆத்திரத்தோடு கொல்லுவேன், பழி தீர்த்துப்பேன். ஏன்னா அர்ஜுனன் தான் படுபாவே எங்கள் அம்மாவை கொண்டுட்டான். ஆமாம், காண்டவ வனம்னு ஒரு வனத்தை அக்னிக்காக எரிச்சான் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய சகாயத்தில். அப்போ அந்த காண்டவ வனத்தில் தக்ஷகனுடைய என்ன சொல்கிறது, இந்த காலத்தில் சின்ன வீடுன்னு சொல்கிறாங்க, அது வீடு. அங்கே ஒரு தக்ஷகனுடைய அவன் வைத்து கொண்டிருக்கிற மனைவி இருக்கா. அந்த தக்ஷகனுடைய குழந்தை குஞ்சோடு இருக்காவும். இந்த தக்ஷகனுக்காகவே இந்திரன் அந்த ஊரில் மழை பெஞ்சு அப்போது அந்த காண்டவனை எரிய வச்சா மழை பெஞ்சிருவோம். அந்த காண்டவனத்தை எரித்து பொசுக்கினால்தான் அக்னிக்கு வயத்தில் உள்ள அஜீரணம் போகும்னு சொல்லிட்டா. அஜினி என்ன பண்ணுவான், காண்டவனத்தை எரிக்க தொடங்குவான். உடனே இந்திரன் மழையை பொழிஞ்சு குவென்ச் பண்ணுவான் ஃபயரை. அதில் ஒரு நாளாலும் அக்னிக்கு தன் வயத்தில் உள்ள அந்த ஜாட்டியத்தை
ஜீரண நிலைமையை போக்கடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டான். அதற்காக அர்ஜுனன்கிட்ட வந்து சரணம் அடைந்தான். கிருஷ்ணன் அர்ஜுனன் 2 பேர்கள் இந்திரபிரஸ்த நகரத்தில் யமுனை கரையில் உலாவும் பொழுது வந்து பிராமண வேஷத்தில் வந்து விண்ணப்பம் போட்டு கேட்டான். அதுக்கு என்ன அந்த வனத்தை எரிச்சு கொடுத்துறேன்ட்டான். அதுக்காக இந்திரன் எதிரியா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு கூட கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அந்த அக்னியை என்கரேஜ் பண்ணி இந்த வனத்தை எரிக்க சொன்னார். வனம் எரிய தொடங்கின உடனே தக்ஷகனுடைய அந்த வனத்தில் இருக்கக்கூடிய தக்ஷகனுடைய மனைவி ஸ்தானத்தில் உள்ளவள் தக்ஷகருக்கு SMS கொடுத்துட்டா, காடு பத்திரிருந்து உடனே காப்பாற்று, அணைக்க சொல் காட்டை இந்திரனை விட்டு. தேவேந்திரன் போனான். அவன் கொஞ்சம் மழை பெஞ்சு அழிய வைங்களு. அவன் மழையாக பொழிஞ்சான். அந்த ஒரு பொட்டு தண்ணி இந்த காட்டில் கீழே விழல. அப்படி அந்த காட்டுக்கு மேலே அம்பாலே கூடாரம் போட்டான் அர்ஜுன். அதை எப்படி தடுக்க போகிறது இந்த மழை பெய்யறத அப்படின்னு தேவேந்திரனை யுத்தத்துக்கு வந்தான். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்து சண்டை போட தேவேந்திரன் தோல்வி ஊத்துட்டான். ஆனால் அதற்கு முன்னாடி அந்த காட்டில் இருந்த தக்ஷகனுடைய அந்த மனைவி வெளியில் போயிடலான்னு தீர்மானிச்சிட்டான். ஏரியர் காட்டிலேயே இருக்கணும், ஜம்ப் பண்ணி வெளில போயிட்டா என்னன்னு பாவம் இந்த தாய் தக்ஷகனுடைய குஞ்சை வாயில கவ்விண்டு அப்படி ஜம்ப் பண்ணினான். அர்ஜுனான் நான் கிருஷ்ணன், அதை பாரு, பாம்பு தன் குஞ்சை மேலே எடுத்துன்னு வாயில கவிண்டு போகிறது பாரு, அதை அடி விட்டுறாத, ஒருத்தர் இல்லாமல் எல்லாருக்கும் அக்னிக்கு சாப்பாடாக கொடுக்க நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம், அதை செய்யணும். உடனே அர்ஜுனன் ஒரு பானத்தை போட்டான். அந்த பானம் மேலே பண்ணுற பாம்புடைய கழுத்தை விட்டுட்டு பெண் பாம்பு நெருப்பில் விழுந்தது, மீண்டும் கருகி போயிடுச்சு. ஆனால் வாயிலிருந்து தெரிச்சு அந்த ஃபோர்ஸில் அதனுடைய பாம்பு குஞ்சு வெளில போயிடுச்சு. தப்பிச்சு பிழைச்ச தக்ஷகனுடைய குஞ்சு அர்ஜுனனை பழி வாங்கணும். எத்தனை பேர் பழி வாங்க காத்துட்டு இருக்கா பாருங்க. அர்ஜுனனை பழி வாங்கணும்னு தீர்மானிச்சது. அது எங்கே போனால் காரியம் நடக்கும்? கூட்டணி யார்கிட்ட வைக்கலாம்? அர்ஜுனனுடைய எதிரி கர்ணன்ட்ட வச்சு, என்னை நீ பயன்படுத்துன்னு தக்ஷக குமாரனே வந்து சொன்னான். நான் ஆசையோட அர்ஜுன கழுத்தை அப்படி கொதறி கடிச்சு போவேன். அங்கே விஷம் தீண்டி அர்ஜுனன் மாண்டு போனதை நான் பார்க்கணும், பிணமாறுது. அதுக்கு என்ன பண்ணிடுவோம்னுட்டான். இந்த நாகாஸ்திரம் வந்துட்டே இருக்கு. இந்த நாகாஸ்திரத்தை போக்கடிக்க கருடாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லித்தரலாம். ஆனால் கிருஷ்ணன் அதை செய்யலை. இந்த தக்ஷகன் அடி வாங்கணும், தோல்வி வரணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் ஒரு ஐடியா பண்ணான். 17 நாள் போருக்கு பறிச்சு தேரில் ஒரு வெண்பட்டை எடுத்து மடித்து வச்சான். அர்ஜுனன் கேட்டால், இதுக்கிட்ட வெண்பட்டு வச்சிருக்கு கிருஷ்ணா, யுத்த காலத்தில் யாருக்காரும் புலவர் வர போகிறாரா, பட்டு போத்த போறியா? பட்டை பூத்தி காரியமாக தான் வச்சிருக்காரு. தக்ஷகனுடைய பிள்ளை எப்படிலாம் செயல்படும் எனக்கு தெரியும். ஒரு வெண்பட்டு அங்கே வச்சிருக்கான். போர் நடக்கிறது. கர்ணன் அந்த தக்ஷகனுடைய பிள்ளை அது இருக்கக்கூடிய நாகாஸ்திரத்தை போட்டான். சரியா கழுத்தில் குறிவை அப்படிங்கிறது அந்த பாம்பு. அப்போதான் அவன் கழுத்தை, எங்கள் அம்மா கழுத்தை வெட்டினா மாதிரி வெட்டணும். எங்கள் அம்மா கழுத்தில் பானம் போட்டு வெட்டினா அந்த மாதிரி அவன் கழுத்தை நான் வெட்டணும். இப்போ அவன் போட்டான், நேரம் வருது. அர்ஜுனா, இது ஏதோ பயங்கர அஸ்திரமாக இருக்குன்னா இது புரிய மாட்டேங்கிறது என்ன அர்ஜுனா? அவனுக்கே புரியலை. கிருஷ்ணன் சொன்னார், டே நாகபாசண்டா, இது கருட பாசம் போடுங்கிறான். அர்ஜுனுக்கு தட்டு. இது இப்படி இருந்து கர்ணன் எவ்வளோ ஆயுதம் வச்சுருக்கான். யார்ட்டையும் படிக்கலை. நான் சிவன்கிட்ட வாசித்தேன், துரோணர்கிட்ட வாசித்தேன், இந்திரன்கிட்ட வாசித்தேன். எங்கிட்ட இல்லாத அஸ்திரத்தை பரசுராமர் கற்றுக் கொடுத்துருக்காரு இவருக்கு. இல்லை, பரசுராமர்கிட்ட கற்றுக் கொடுக்கலடா. அந்த வெறும் மந்திரத்தை கூட அசல் பாம்பு உட்காந்துருக்கூடாது, இல்லை பாடத்தில் உட்காந்துருக்கு. அது இவனுக்கு எப்படி சொல்கிறது? பகவான் பார்த்தான், சரி வேறு வழி இல்லை. அர்ஜுனுடைய கழுத்தை நோக்கி குறிவைத்து கர்ணன் பானம் போட்ட பொழுது அந்த நாகபாசலோட நாகப்பாம்பு தம்ம தருணம் வந்து கொடுத்து, வஞ்சம் போக்க பழி இருக்கிற தருணம் வந்து கொடுத்துன்னு அர்ஜுனை கடிக்க வேண்டும் என்று சகல விஷத்தையும் பல்ல வைத்து கொண்டு வருகின்ற வேளை எம்பெருமான் தன்னுடைய கால் கட்ட விரலால் தேர் நுகத்தடி அமுத்தினான். என்ன ஃபோர்ஸ் சுவாமி, என்ன நடக்கிறதுன்னு அர்ஜுனுக்கு தெரியல. தேர் அப்படியே கீழே இறங்கிட்டு போகிறாங்க. அந்த பானம் குறி வச்சு நேரம் வந்தது. அர்ஜுனன் கழுத்து குறி வைக்கப்பட்ட பானம் இப்படி தலைக்கு வந்து தேரப்படி அமுத்திட்டானே பகவான். அப்படி மேலே வந்தது. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது.
பாம்பு மூட்டு கடிச்சுது அர்ஜுனன் தலையில கிரீடத்தை. அதில் கிரீடம் அரண்ட போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அர்ஜுனன் என்ன நடந்தது டேய், தலைக்கு வந்து தலைப்பாயோடு சந்தோஷப்பட்டு அதை போய் விழுந்துருச்சு பாரு நாகவாசம். அது தக்ஷகன் உன்னை எப்படி கடிக்கிறதுக்கு வந்திருக்கான் தக்ஷகன் பிள்ளை. ஐயோ, வெறுந்தலையோடு யுத்தத்தில் இருந்தால் அசிங்கமாக இருக்குவேன், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஐந்தா என்று பகவான் அந்த வெள்ளப்பட்ட கூட தான் தலை சுற்றிக்கோ டர்பர் மாதிரி சுற்றிட்டான். இதுக்கு தான் வெள்ளப்பட்டு எடுத்து வச்சா கிருஷ்ணாமா, இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி தான் பண்ணேன். அதான் மகாதி. அப்படிப்பட்ட ஆன்டிசிபேட்டட் பவரோட காரியம் நம்ம செய்யணும்னா அந்த மகாதீரை நமக்கு அருள வேண்டும். எங்கே என்னோட கலந்து ஜபிங்கள் மகாதீராய நமஹா. இதுக்கு பின்னணியான ஸ்லோகம் கேளுங்க. பிரபுரு மகாதீர இதி பிரசித்தः துகூல கண்டம் ரவிசூனு யுத்தே ரதே நிவேஷ்யத ரதஞ்சசார யத்தாட்சிக குரோத விதாபலக்யா. நண்பர் ஒருத்தர் கேட்டார், அதனால இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணிருக்கலாம்ல கர்ணன். அந்த பாம்பு விழுந்த பாம்பு திரும்பி ஓடி வந்திருக்கலாம் கர்ணன் கிட்ட. வந்தது, இன்னொரு முறை போடுன்னு சொல்லிச்சு. அர்ஜுனன் கர்ணன் சொல்லிட்டான், இல்லை குந்தி தேவிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நாகபாசம் ஒரு தடவை தான் போடுவேன். அப்படி ப்ராமிஸ் அவரை வாங்க வச்சிருக்கான் கிருஷ்ணன். இவ்வளோ பிளான் வச்சிருக்கான். குந்தி தேவி கர்ணனை சந்திச்சு யுத்தத்துக்கு முன்னாடி நான் தான் உண்மையான அம்மான்னு காண்பிச்சு ப்ரூவ் பண்ணின உடனே பாண்டவர் பக்கத்தில் சேருன்னு கேட்டா மாட்டேன்னுட்டான். உனக்கு வேற இது வேணாலும் கேளு தரேன்னுட்டான். அப்போ சொன்ன நாகபாசாஸ்திரம் ஒரு தடவை போடு, 2ஆம் தடவை போட்டுறக்கூடாது. ஒரு தடவை பானம் ஃபெயிலியர் ஆகி 2ஆம் தடவை போடுறது கேவலம், நான் பண்ணுவேனான்னுட்டான். ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டான். அதுபடி ஒரு பானத்தை போட்டான், ஒரு தடவை தான் பிரயன். ஆமாம், பகவானுக்கு அடுத்த அர்த்தத்தை அவுத்த தெரியாதான்னா இவன் அடுத்த தடவை கூறிய கீழே வச்சுட்டான் எங்க முத்து. அப்புறம் ரத்தத்தை எப்படி தூக்குறது? அதனால பகவான் தானும் காப்பாற்றினா கர்ணனுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின் உண்டாக்கினான். இதெல்லாம் கூலாக பண்ணினான். மிஸ்டர் கூல், அவன் தான் கூலஸ்ட் கூல் மகாதீரன். எங்கே மகாதீரனாக எம்பெருமானை இதை வரலாற்றுடன் தியானம் பண்ணி ஜபியுங்கள். இதற்கு பின்னணியான தமிழ் பாசுரங்களுங்கள். கர்ணன் கடைசி போரில் பாம்புகள் இளவரசன் வேண்ட அவன் படையை எய்த போதில் தேரை எழுத்தி கழுத்தை கீழே இழுத்து வைக்க பாம்பு படை மகுடத்தை வீழ்த்த தலையில் முண்டாசு கட்டிக்கொள்ள பட்டு துண்டை திறமுடன் தேரில் கொண்டு சென்ற தீரன்காணீர் அண்டர் பெருமான் வேங்கடத்தானே. எங்கே இருவன் கலந்து ஜெய்வீங்கள். மகாதீராய நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.